ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணைச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி, இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டதன் காரணம் என்ன? கரூர்ல அந்த தாவே பிரச்சார கூட்டம் விஜய் கலந்து கொண்ட அந்த பிரச்சார கூட்டத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 விவகாரத்துல தமிழக வெற்றி கழகம் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை செயலாளர் அவர் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கேட்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த இன்னைக்கு தசரா பண்டிகை விடுமுறை கால நீதிமன்றத்துல நீதிபதி ஜோதிராமன் அப்படின்ற தனி நீதிபதி அமர்வுல இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. மதியம் 2:15 மணிக்கு விசாரிக்கணும் என காலையில அறிவிச்சிருந்தாங்க. அதே போல மதியம் ஒரு 2:20 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அந்த மனுல இப்ப தீர்ப்புக்காக ஒத்தி வச்சிருந்தாங்க. இப்ப தீர்ப்புல ஆர்டர்ஸ்ல அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியாது, முன்ஜாமீன் வழங்க இயலாது, முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த பெட்டிஷனை. இந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணது, ஏதாவது அந்த வாத பிரதிவாதங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஏற்கனவே இவங்க அரசு தரப்புல கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீதிபதி ஜோதிராமன் இந்த வழக்கை எடுக்க ஆரம்பிச்ச உடனே கடும் எதிர்ப்பு. ஏனென்றால் இவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், இவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும், இவர்களை விசாரணை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, இவர்கள் வெளியில் இருந்தால் சாட்சி விசாரணைக்கு சரியாக ஒத்துழைப்பு இருக்காது, ஆகவே இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு தங்களது வாதத்தை அரசு வழக்கறிஞர் வைத்தாரு. அதே போல தொடர்ந்து இவங்க தமிழக வெற்றி கழக கட்சியோட வழக்கறிஞர்கள் குழு வாதாடிச்சு. அவர்களோட வாதம் என்ன பார்த்தோம்னா, 41 பேர் எங்களுடைய தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், விஜயின் தொண்டர்கள், அவர்களை நாங்க கொல்றதுக்கு நாங்க எப்படி திட்டம் தீட்டுவோம், அது திட்டமிட்ட செயல்லாம் இல்ல, இது ஒரு விபத்து, இது எப்படியோ நடந்துருச்சு, அவங்கள கொல்றதுக்கு நாங்க எப்படி இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாதத்தை வச்சிருந்தாங்க. அது போக இந்த இதுல ஏற்கனவே நாமக்கல்ல நடந்த அந்த இதுல கைது செய்யப்பட்டவர்களோட ஜாமீன் மனுவெல்லாம் தள்ளுபடி ஆயிருக்கு அப்படின்னா அரசு தரப்புல வாதம் வைக்கப்பட்டது. அது போக அரசு தரப்புல மிக முக்கியமா என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, அந்த இதுல இந்த கூட்டம் ரொம்ப கிரௌட் அதிகமாகிறதுக்கு காரணமே கூட்டத்துல செருப்பு வீசப்பட்டது, இதெல்லாம் ரசாயனம்லாம் வீசினாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் அந்த கூட்டத்துல அதிக கூட்டம், அதனால தடியடி நடத்திட்டாங்க. தடியடி நடத்துறதுக்கு எந்த காரணமுமே சொல்லல, தடி நடத்தப்பட்டது. இதுதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதுக்கு போக அதிக மக்கள் போக்குவரத்து பகுதி எப்படின்னா, போலீஸ் அனுமதி போலீஸ் ஏதாவது கூட்டம் அதிகமா போகுதுன்றப்ப போலீஸ் இந்த நிகழ்ச்சியவே ரத்து பண்ண சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்லாம் சொன்னாங்க. அது போக காலியான ஆம்புலன்ஸ் ஒன்னெல்லாம் கூட்டத்துக்குள்ள விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விபத்தா தான் பார்க்கணும், அதை எப்படி பொதுச் செயலாளர் மேல, அதாவது கட்சியோட பொதுச் செயலாளர் மேல எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியும்னா அவங்களோட அதிகமா அவங்க சொன்னது, காவல்துறையினர் சரியாக இந்த விஷயத்தை கையாள தவறிட்டாங்க, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவது கடமை, போலீஸோட கடமை, தொண்டர்கள் ஒழுங்காக தான் இருந்தாங்க, ஆனா கூட்டத்துல செருப்பு வீசிட்டாங்க, போலீஸ் தடியடி நடத்திட்டாங்க, இதுதான் குழப்பத்திற்கான காரணமே அப்படின்னு அவங்களோட சைடு வாதம் வச்சாங்க. அரசு தரப்புல எவ்வித சாட்சிகளும் ஆவணங்களும் இல்லாம இவ்வாறு குற்றம் சுமத்த இதை ஏற்க முடியாது அப்படின்னு கட்டன்ரைட்டா சொன்னாங்க. அப்புறம் உயிரிழந்தவர்களின் குடும்ப நிலைமையை நீதிமன்றம் கருத்தில் கொள்கிறது நீதிபதி உடனே அவர்களுடைய கருத்தெல்லாம் தெரிவிச்சுட்டு இந்த வழக்கானது இந்த வாத பிரதிவாதங்களோட வந்துகிட்டே இருந்துச்சு. மதியம் 2:20 மணிக்கு ஆரம்பித்த அந்த வாத பிரதிவாதங்கள் சரியா ஒரு 3:30 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. 3:30 மணி 3:27 3:30 மணிக்கு வழக்கு தீர்ப்புக்காக ஒத்தி வச்சாங்க நீதிபதிகள். வழக்க தீர்ப்புக்காக நீதி வச்சாங்க. லாஸ்டா கூட அதிமுக அதே இடத்துலதான்
பொதுக்கூட்டம் நடந்துச்சு. தாவேகா நடத்த கூட்டத்தை பிற இடங்களில் பார்த்த பின்னர் ஏன் அனுமதி வழங்கினார்கள் மனுதாரர்ல இருந்து கேட்டாங்க. அதாவது பிற மாவட்டங்கள்ல எல்லாம் விஜய் போயிட்டு வந்தாரு, அப்ப எவ்வளவு கிரௌட் இருக்குன்னு போலீஸ் பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் கண்காணிச்சவங்க கரெக்டான சேஃப்டியா பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஜட்ஜஸ் இதெல்லாம் நீங்க கூட்டத்தை இது பண்ண எவ்வளவு கூட்டம் அதெல்லாம் இருக்கு, குடிநீர் இதெல்லாம் கட்சியோட கட்சிக்காக தான் அந்த பொதுமக்கள் வர்றாங்க, அவங்களுக்கு நீங்க அந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்காம விட்டுருக்கீங்க, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுபோல விசாரணை தொடர்ந்து, அதாவது இந்த அந்த கேரவேன், அவர் விஜயோட கேரவேன்ல 4 மூலையிலும் சிசிடிவி இருக்கும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்க, அதெல்லாம் வச்சுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா அது போக நீங்க தலைமறைவானது ஏற்கத்தக்கதல்ல. அதாவது ஒரு 41 பேர் இறக்குறாங்க, அது உங்களுக்காக வாதம். அதாவது பெரும்பாலானவர்கள் நீரிழப்பின் காரணமா அதெல்லாம் வேணாம், உங்களுக்காக இந்த 41 பேர் இருந்த நேரத்துல எந்த யாருமே நீங்க இருந்தாதான் உங்க தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியும். அப்படின்லாம் அறிவிப்பு கொடுக்கவே முடியல. அந்த இடத்துல யாருமே இல்ல, கட்சி சார்பான ஆட்கள் யாருமே இல்ல, இதெல்லாம் ஏற்கத்தக்கது இல்லை அப்படின்லாம் வந்தப்போதான் ஒரு 3:30 மணிக்கு இந்த இதுக்கு ஆர்டர் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க ஜட்ஜி. இப்ப கரெக்டா ஒரு 6 மணிக்கு இந்த ஆர்டர்ல கொடுத்திருக்காங்க. ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் ஆகியோரோட முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஆர்டர், இந்த வாத பிரதிவாதங்களோட சாராம்சம் இதுதான். இதன்படிதான் இன்னைக்கு கோர்ட் நடந்துச்சு. சரியா 2:20 இருந்து ஒரு 3:30 மணி வரை நடந்துச்சு. சரியா 6 மணிக்கு அவங்க தனது ஆர்டரை ஜட்ஜி கொடுத்திருக்காரு. அதுல முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.